Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக பிறக்க செய்தானே அந்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் மேலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இஸ்மத்தில் பிறக்க வைத்தானே அந்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். மேலும் காமிலான ஷேகுமார்களின் கரங்களை பற்றி பிடிக்கும் பாக்கியத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மக்களின் எத்தனையோ அவர்கள் எண்ணி வைத்திருக்கும் ஒரு எண்ணம் என்னவென்றால், நாம் இன்னும் பல காலம் வாழ்ந்து விடுவோம், 60 வயசு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு நல்ல சொத்துக்களை சேர்த்து வாழ்ந்து வருவோம், மரணித்த பிறகு மன்னரை வாழ்வு என்று நமக்கு ஒன்று கிடையாது என்பதாக விளங்கியிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு காலமும் இல்லை. அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், அவனை மரணிக்க செய்கிறான், அவனை கபரில் ஆக்குகிறான் என்பதாக அல்லாஹ் திருவசனத்தில் கூறிவிடுகிறான். அப்ப அந்த எந்த ஒரு நபர் மரணிக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக கபரு வாழ்க்கை என்பது கண்டிப்பாக இருக்கிறது என்பதாக திருவசனத்தில் கூட நமக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் கூறுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நபர் மரணித்து விட்டால் அவரை கொண்டு போய் கபரில் இருக்கிறாங்க. 2 மலக்குகள் வருகிறார்கள். ஒருத்தர் நல்லா கருகரு நல்லா கருப்பா இருப்பாங்க, கண்கள் நீல கலர்ல இருக்கும். 2 மலக்குகள் வந்து அவரை எழுப்பி உட்கார வச்சுட்டு ஒருத்தர் பார்த்து யாரு கேட்பாங்க. அவர் துனியாவில் முக்தியாக அல்லாஹ்வை ஏற்று ரசூலை ஏற்று வாழ்ந்திருப்பாரே, ஆனால் அந்த இடத்தில் அவர் கொடுக்கும் பதில் அவர்தான் அந்த ஹபீப், அவர்தான் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் துனியாவில் வாழும் காலத்தில் இந்த பொருட்களை ஏசித்துக் கொண்டு துனியாவை ஏசித்துக் கொண்டு வாழ்வாரே, ஆனால் இந்த கையை பிசைத்து கொண்டுதான் இருப்பார். அவரை பார்த்தவனால் பதில் சொல்ல முடியாது. முஃமினான் அடியா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று பதில் சொல்வார்கள். இதை சொல்லிவிட்டு அந்த சொன்ன நபர்களுக்கு வணக்கமாக சொல்வார்கள், நீங்கள் இவ்வாறுதான் கூறுவீர்கள் என்று எனக்கு தெரியும், உங்களுக்கு நபர்கள் விசாலமாகட்டும் என்று சொல்வார்கள். 70 குலங்கள் கபர்கள் விசாலமாக்கப்படும். அந்த முஃமினான் அடியார்கள் இதே அந்த பாவம் செய்த நபர்களை பார்த்து வணக்கமாக சொல்வார்கள், கபரை பார்த்து சொல்வார்கள், கபரே அவனை நெருக்கி அப்படி அவன் 2 விழாக்கள் அந்த 2 விழாவிலும் ஒரே சமமாக ஆகிற அளவுக்கு அவனை நெருக்கிவிடு என்பதாக சொல்வான். அந்த கபரும் அதே போல் நெருக்கப்படும். அந்த கபருடைய வேதனை மிகவும் கொடியதாக இருக்கும் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. அப்ப பார்க்கணும், நம்ம இந்த உலக வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வோமே, ஆனால் கபருடைய வாழ்க்கை நமக்கு மிகவும் அழகானதாக இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கலாம், உங்க மகன் என்ன செய்யறான், இல்ல நீங்க என்ன செய்யறீங்க, ஏதோ கேட்டா என் பையன் ஐடி கம்பெனியில வேலை செய்ய பெரிய ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கும், நல்ல இந்த காலேஜில் படிக்கிறான், இந்த டிகிரியில படிக்கிறான் என்பதாக சொல்லுவோம். தொழுகை பதில் தொழுதான மகன் கிடையாது. நோம்பு மாசம் வந்துருச்சுன்னா லீவு, ட்ரிப்பு போயிடறான், அங்க போயிடறான், நோம்பு கிடையாது. அவனிடத்தில் அமல்கள் இல்லை, அல்லாஹ்விற்காக அடிபணியும் பழக்கம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நபர் அவரும் கபருக்கு தான் செல்வார். அங்கு மலக்குகளும் அங்கும் மலக்குகள் வருவார்கள். அவரிடத்தில் 3 கேள்விகள் கேட்கப்படும். மற்றொரு ஹதீஸில் வருகிறது, மலக்குமார்கள் வந்து 3 கேள்விகள் கேட்பார்கள். என்ன கேள்வி? போயிட்டு இந்த மாதிரி நீ எத்தனை டிகிரி முடிச்சிருக்கு, கபர் இதான் கேள்வி. இந்த மாதிரி என்ன டிகிரி முடிச்சிருக்கு, இல்ல எத்தனை சொத்துக்கள் சேர்த்திருக்கிறாய், இதுவா கேள்வி. இது கேள்வி அல்ல. மண் ரப்புக்கு, உன்னுடைய ரப்பு யார், நீ துனியாவில் வாழும் காலத்தில் யாரை ரப்பாக ஆக்கி வாழ்ந்தாய் என்பதாக கேள்வி கேட்கப்படும். நல்லடியாக என்ன பதில் சொல்வாங்க, ரப்பி என்ன, நான் வாழும் காலத்தில் எனது ரப்பை எனது அல்லாஹ்வை நான் ரப்பாக ஆக்கி வாழ்ந்தேன் என்பதாக கூறுவார்கள். அதே போல் நபியார் என்று கேட்கப்படும். அதற்கும் அழகாக பதில் சொல்வார்கள் நல்லடியார்கள், எனது நபி எனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் தான் எனது நாயகம், அவர்கள் தான் எனது ரசூல் என்று சொல்வார்கள். இதே போல் உங்கள் மார்க்கம் என்னவென்று கேட்கப்படும். அதற்கும் அழகாக பதில் சொல்வார்கள், எனது மார்க்கம் அந்த இஸ்லாத்துடைய மார்க்கமாக இருந்தது, அதன்படி நான் சட்டங்களை ஏற்று நடந்தேன் என்பதாக சொல்வார்கள். ஆனால் இங்கு துனியாவில் வாழக்கூடிய காலத்தில் எந்த ஒரு நபர் 5 நேர தொழுகைகளை விட்டு நோன்புகளை
இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்கிறார். ஹதீஸில் வருகிறது. இந்த கபீரினுடைய நிலையை அறிந்தவர்கள் தான் நீங்கள் சஹாபாக்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை பற்றி வரலாறுகளில் படிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இஸ்லாத்தின் 3வது கலீஃபாவே, நீங்கள் சுவனத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்கிறீர்கள், ஆனால் அப்பொழுதெல்லாம் நீங்கள் இவ்வளவு அழுகுவதில்லை, உங்களுடைய ஒரு நிலைகள் ரொம்ப தடுமாறுகிறது. ஆனால் கபரை பார்த்தால் மட்டும் உங்களுடைய கண்களில் தண்ணீர் வடிந்து உங்கள் தாடிகளை இணைத்து விடுகிறது, இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சஹாபா. அப்பொழுது அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பதிலளித்தார், அழகான பதில். எனது தோழர்களே, அவர் அழகான பதிலளித்தார். எப்படி தெரியுமா? நான் இங்கு பார்க்கிறேன் இந்த கபரு தான் பின்னாடி வரக்கூடிய வறுமை நாளுடைய முதல் மன்சில், இதுதான் முதல் வீடு. இங்கு எந்த ஒரு மனிதன் தப்பித்து விடுவானோ பின்னாடி வரக்கூடிய அந்த முன்னாடி பேசிட்டு மீசான் பராசு மற்ற எல்லா அமல்களும் எல்லா காரியங்களும் அவருக்கு நல்லதாக ஆகிறது. எந்த நபர் இங்கு சிக்கிக் கொள்வாரோ அவருடைய பிற்காலங்களில் அவர் வரக்கூடிய அந்த வறுமையுடைய கேள்வி கணக்குகள், அந்த சிராத்தல் முஸ்லிம்கள் எல்லாமே அவருக்கு நல்லதாக. இந்த மன்னரையில் யார் தப்பிப்பாரோ பிற்காலத்தில் தப்பித்து விடுவார், யார் இங்கு மாற்றாரோ மொத்தமா மாட்டிக்குவார்கள் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அழகான ஒரு பதில் வைத்தார்கள். கபர் என்பது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று நல்லடியார்களுடைய கபர், இன்னொன்று தீயடியார்களுடைய கபர். இந்த நல்லடியார்களுடைய கபர் இருக்கு, அதை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. என்னுடைய ஆத்மா எவனை கைவசம் இருக்கிறதோ அவனை மீது சத்தியமாக என்று சொல்லி நாயகம் சொல்வார்கள். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை கபரில் வைக்கப்படுகிறது. அவனை வைக்கப்பட்டவுடன் அவன் நல்லடியாக முப்பினாக இருந்தால் அவருடைய தொழுகைகள் அவருடைய தலைப்பாகையாகும் என்று, அவர் வைத்த நோன்புகள் அவருக்கு வலது பக்கம் வந்துவிட்டது, அவர் கொடுத்த ஜக்காத்துகள் அவருக்கு இடது பக்கம் வந்துவிடும், மற்ற காரியங்கள் எல்லாம் அவர் கால் பகுதியில் வந்துவிடும். இந்த நல்ல மக்கள் சதக்காக்கள் செய்வது, பிறர்களை பார்த்துக்கள், இந்த மாதிரி நல்ல மக்கள் எல்லாம் அவர்கள் கால் பகுதிக்கு வந்துவிடும் என்று நாயகம் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே ஒரு நபர் இந்த துனியாவில் வாழும் காலத்தில் தொழுகையை மறந்துவிட்டு இந்த மற்ற விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டு இருப்பாரே, ஆனால் அங்கு அவர்களுக்கு தலைப்பாகையாக தொழுகை வந்து இருக்க, அவருடைய முசீபத்துகளும் அவருடைய பாவங்களும் தான் வந்து இருக்கும். அவருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்க, அவரை கபரில் இருக்கக்கூடிய மன்னரைகள் தான் இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறார்கள். இதே போல் நல்லடியார்களையும் கபரில் இருக்கும். அதாவது நல்லடியார்களையும் கபரில் இருக்கும். என்னப்பா தீயவங்களை மட்டும்தான் கபரில் இருக்கும், நல்லடியார்கள்? ஆமா, உண்மையா நல்லடியார்களே கபரில் இருக்கும். எப்படி தெரியுமா? ஒரு குழந்தைக்கு தலைவலி வந்தால் அந்த தாய் எப்படி அந்த குழந்தையுடைய தலையை பிடித்து விடுவாளோ அதே போல் கபருக்கு அந்த ஒரு நல்லடியாரை மெதுவாக ஒரு அணைப்பாக அணைத்துக் கொள்ளும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள். அந்த நல்லடியார்களுடைய கபரில் கேட்கக்கூடிய சத்தம் இருக்கிறது, அது ஒரு நல்ல ராகமாக இருக்கும், இனிமையான ராகமாக இருக்கும் என்பது வருகிறது. அதே போல் அவர்கள் கண்களில் சுருமாயிடும் இன்பத்தை போல அந்த கபர் அணைப்பது இருக்கும் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்று நம்மிடத்தில் இருக்கும் ஒரு பழக்கம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடத்துக்கு முன்பாக சொல்லிட்டு போயிட்டாங்க, குர்ஆனை நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம இடத்தில் குர்ஆன் இருந்தும் அதை நாம் ஓதுவதில்லை. குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டு நாம் அலட்சியம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். நாயகம் ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒரு சஹாபி ஒரு இடத்துல போய் அமர்ந்து இருக்காங்க. அங்கிருந்து ரசூல் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சூரத்துல் முல்க் என்னும் சூரா ஓதப்படுகிறது. அந்த சூரத்துல் முல்குடைய சூரா அந்த சஹாபி கேட்டாங்க, சுத்தி முத்தி பார்த்தாங்க, யாருமே இல்லை. என்னப்பா சிந்தனையாக ஏதோ நடக்கிறது சத்தம் வருது அப்படின்னு சஹாபி முழுசா கேட்டு சூரா முழுசா முடிச்சுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் இந்த மாதிரி ரசூல்லா நான் இடத்துல உட்கார்ந்து இங்கிருந்து பார்த்தா நமக்கு ஒரு சத்தம் வருகிறது, அது என்னன்னு எனக்கு தெரியல என்பதாக சொன்னாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் அடுத்த பதில் தெரியும், நீங்க அந்த இடத்துல ஒரு கபர் இருந்திருக்கும், அந்த கபரில் இருந்து அவர் வாழும் காலத்தில் சூரத்துல் முல்க் சூறாவை ஓதி இருப்பார்கள், அந்த சூறா அவரை அங்கிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று நம் கையில் குர்ஆன் இருக்கிறது, இந்த ஓதுவதற்கு குர்ஆன் இருக்கிறது, ஓத தெரிந்த நபர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். ஓத தெரியாத யூடியூப்ல போட்டாலும் சூரத்துல் முல்க் போட்டா வந்துடும். இத்தனை வசதிகள் இருந்தும் ஆனால் நம் குர்ஆனை பக்கம் சிந்தனை செலுத்துவதில்லை என்பது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது. பணங்களை சேர்ப்பதும் காசுகளை சேர்ப்பதும் வீடுகளை கட்டுவது, இதுவே நம்முடைய வாழ்க்கை நோக்கமாக ஆகிவிட்டது. எவரோடு ஒரு சூரத்துல் முல்க் என்ற சூறாவை ஓதுவாரோ அவர் கபரில் அந்த சூறாவை பாதுகாக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை
இதேபோல் கபரில் வேதனையும் பயங்கரமாக நடக்கும். எப்படி என்றால் 99 பாம்புகள் அந்த கபராளியை கொத்தும். பாவம் செய்தவராக ஆகியிருந்தார். அந்த கபராளி வாழும் காலத்தில் பாவம் இழைத்திருந்தார் என்றால் கபரில் 99 பாம்புகளை வைத்து அவரை கொட்ட வைக்கப்படும். அந்த பாம்பு எப்படிப்பட்ட பாம்பு தெரியுமா? அந்த பாம்புடைய விஷம் இந்த பசுமையான இந்த பூமியில் விழுந்தால் பூண்டுகளே முளைக்காது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கொடிய ஒரு விஷ நன்மையை வைத்து அல்லாஹ் நம்மளை அந்த கபரில் வேதனை இருக்கிறான் என்பதை பார்க்க முடியும். இந்த நம்ம இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா அதே போல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அந்த இன்னொரு பாம்பு இருக்கு, அதே மாதிரி கபரில் இன்னும் மற்றொரு பாம்பு இருக்கு. அந்த பாம்புக்கு கொம்பு இருக்கு. அந்த பாம்புடைய கண்கள் நீல கலர்ல இருக்கு. இந்த பாம்பை கொண்டும் அல்லாஹ் உங்களை தீண்டுவான் என்பதாக அந்த கபரிலே பாவியான ஆளாக இருந்தால் அவர் இந்த பாம்பை கொண்டும் தண்டிக்கப்படுவார் என்பதாக ஹதீஸில் வருகிறது. இதே போல் ஒரு பாவியான அடியார் இருப்பார். அவரை பாத்தீங்கன்னா அந்த கபரில் வந்தவங்க அவருக்கு நெருப்பினான ஒரு போர்வை விதிக்கப்படும். அந்த போர்வையில படு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த நேரத்தில் என்ன பண்றது தெரியாது, பாவம் இழைத்திருப்பார், அந்த போர்வை படுத்துறது. அதே மாதிரி நெருப்பினான உடைகள் கொடுக்கப்படும். அதே உடைகள் அவர் அணிஞ்சுக்குவார். பிறகு அந்த தூரத்திலிருந்து பார்த்தா நரகத்துடைய வாசம் திறக்கப்படும். திறந்து அங்கிருந்து அந்த நரகத்தினுடைய சுவாலைகள் தான் வந்துகிட்டே இருக்கும். இதை கொண்டு அல்லாஹ் அந்த கபரிலே சோதிப்பாங்க போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகிறார். இதே போல இன்னொரு கபரினுடைய சோதனையும் இருக்கிறது. அது என்னவென்றால் ஒரு குருடனான செவிடனான ஒரு மலத்தை அல்லாஹ் நியமித்து விடுவார் பாவிகளுக்கு. அவர் கையில் ஒரு பெரிய செம்பட்டையை கொடுக்கும் அல்லாஹ். அவர் தலையில் அடிப்பார். அந்த மனிதர் பூமியின் வரை சென்று விடுவார். பூமி வரை சென்று கீழே வரைக்கும் போயிட்டு திருப்பி எடுத்து அல்லாஹ் உட்காருவார். திருப்பி அந்த மலை கடிச்சு இருப்பார். இந்த மாதிரி கியாமத் வரை அந்த மலை கடிப்பார்கள் என்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு எத்தனையோ நம்ம அல்லாஹ் தொழுகை கொடுத்து விட்டான். தொழுகை கொண்டு நாம் அந்த கபர்களுடைய வேதனையை விட்டு நாம் நீங்களால் என்பது தெரிய வருகிறது. இப்ப நான் சொல்றோம் தொழுகுங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க தொழுகை என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அல்லாஹ் திருவசனத்தில் கூறிவிட்டான் தொழுகையை கொண்டு உங்க குடும்பத்தாரை அவர்களின் மீது பொறுமையா விஷயத்தை நீங்க பொறுமையா. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நான் ரிஸ்க் கேட்கல, நானும் நறுசுக்கு நீ தொழுதினா உனக்கு நான் ரிஸ்க் கொடுக்கறோம்னா இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் திருமலையில் கூறுகிறான். அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய மக்களுடைய இடம் எவ்வளவு இருக்கு. தொழுகிறான்னு சொல்லி நினைச்சுட்டா அந்த நேரத்தில் நம்ம போனதோ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சு காசை பார்த்து கொடுத்துருவோம் என்பதாக கூறுகிறான். ஆனா அல்லாஹ் திருவசனத்தில் என்ன கூறுகிறான்? எந்த அல்லாஹ் 7 உலகங்களை படைத்து பரிபாலிக்கிறானோ அதே அல்லாஹ் திருவசனத்தில் கூறுகிறான், நீ தொழுதால் உனக்கு நான் ரிஸ்க் தருகிறேன், உன் குடும்பத்தை தொழுக சொன்னால் நான் ரிஸ்க் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் திருவசனத்தில் கூறுகிறான். எனவே கபரினுடைய வாழ்வு என்பது மிகவும் கொடிய வாழ்வாக இருக்கிறது. அது நல்லவர்களுக்கு நல்ல வாழ்வு இருக்கிறது, தீயவர்களுக்கு அந்த கபரினுடைய வேதனைகள் இருக்கிறது. நாம் வாழும் காலத்தில் அல்லாஹ்விற்கு பிடித்த நல்ல அமல்களை செய்து அவன் பக்கம் நெருங்கக்கூடிய அமல்களை செய்ய வேண்டும். ஏன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா, நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக தவிர மரணிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எப்படி முஸ்லிமாக மரணிக்கிறது? அதான் நமது முன்னோர்கள் வகுப்பு கொடுத்திருக்கிறார்கள். கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், இஸ்லாத்தின் கடமைகள் பண்பர்கள். இந்த 5 காரியங்களை கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு 5 பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்து நாம் அல்லாஹ்வின் பாதையில் முன்னேறி முயற்சி செய்து சென்றோம் என்றால் நமது கபரி வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக ஆகியிருக்கும். அதை கொண்டு பின்வரும் காலங்களில் பின்வரும் இந்த மஹ்ஷர் மைதானம் மற்ற சிராத்துல் முஸ்தகீம் அனைத்து பாதைகளுடைய தடைகளை நாம் கடத்திருந்து சோனம் செல்ல முடியும் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. எனவே கபரினுடைய வாழ்க்கையை நினைத்து கொள்ளும் அழுது அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே அவனுக்காக அடிபடுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வாங்க. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.